நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியரான கலாநிதி லோனா தேவராஜா அவர்கள் தனது த முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 இயர்ஸ் எத்னிக் ஹார்மனி என்ற புத்தகத்தில் இலங்கை முஸ்லிம்கள் எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு மேலதிகமாக இந்தியாவின் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கின்ற கரையோர மாவட்டங்களைச் சேர்ந்த அறிஞர்கள் இலங்கை வாழ்ந்த முஸ்லிம்களின் வாழ்வியலில் எந்தளவு தாக்கங்களை செலுத்தியிருக்கிறார்கள் என்பது பற்றியும் அவர்கள் அறிமுகப்படுத்திய மரபுகள் இலங்கை முஸ்லிம்களின் வாழ்வியலை எவ்வாறு பாதுகாத்திருக்கின்றது என்பது பற்றியும் ஆராய்ந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியா உட்பட மத்திய கிழக்கு நாடுகளை பார்க்கின்ற பொழுது அந்தந்த நாடுகளில் வசிக்கின்ற அரபு மக்கள் தமது மத அடையாளமான இஸ்லாத்திற்கு மேலதிகமாக தமது பாரம்பரிய அரபின அடையாளங்களை உறுதிப்படுத்தி இன்று வரை பேணி வருகிறார்கள். அரபியர்கள் தமது உடையை எவ்வாறு பேணி வருகிறார்களோ அதே போன்று தமது பண்பாடுகளையும் இன்று வரை பேணி பாதுகாத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கென்று தனி நடனங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்கள் ஆடல் பாடல்கள் கூத்துக்கள் அல்ல, மாற்றமாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக அரபு மக்கள் அவற்றை பயன்படுத்தி வருகிறார்கள். கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் ரமலான் மாதத்தில் பக்கீர் பைத்துக்கள் இடம்பெறுவதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் இன்று வரை பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்திலும் பலஸ்தீனின் ஏனைய பிரதேசங்களிலும் சஹர் நேரங்களில் பலஸ்தீனின் ஒவ்வொரு வீதிகளுக்கும் சென்று மக்கள் ரப்பான்களை தட்டி மக்களை எழுப்புவதை அவர்கள் வளமையாக கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போன்று உஸ்மானிய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மரபுகள் பல்வேறு நாடுகளில் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான விடயங்கள் பற்றியும் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகும். உஸ்மானிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மரபுகள் பால்கன் நாடுகளிலும் இன்று வரை பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றமை முக்கிய அம்சமாகும். குறிப்பாக ஒரு வீட்டின் ஜன்னலுக்கு அருகில் ஒரு மஞ்சள் நிற பூ இருக்குமாயின் இந்த வீட்டில் ஒரு நோயாளி இருக்கின்றார், சப்தமாக பேச வேண்டாம் என்பது அர்த்தமாகும். ஒரு வீட்டின் ஜன்னலுக்கு அருகில் சிவப்பு நிற பூ இருக்குமாயின் வீட்டில் வயதுடைய குமரிப்பெண் ஒருவள் இருக்கின்றால் மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பது இதன் அர்த்தமாகும். இவ்வாறான மரபுகளை அந்த மக்கள் பேணி வருகிறார்கள். இதே வேளையில் இளவயதினர் வீதியில் நடந்து செல்கின்ற பொழுது மூத்தவர்களை ஒருபோதும் முந்திச் செல்ல மாட்டார்கள். வயதில் மூத்த மனிதர், நான் மெதுவாக செல்கின்றேன், நீங்கள் முந்திச் செல்லுங்கள் மகன் என்று சொன்னால் மாத்திரமே இளவயதினர் முந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது. இதே போன்று சில ஏழைகளின் வீடுகளில் யா மாலிகல் முல்க், அதாவது அரசாட்சிக்குரியவன் என்று எழுதப்பட்டிருக்கும். என்னிடம் எதுவுமே இல்லை, வல்ல நாயனுக்குத்தான் அனைத்தும் சொந்தம் என்பது இதன் அர்த்தமாகும். இந்த ஏழை மக்கள் யாரிடமும் கையேந்தி செல்ல மாட்டார்கள். அவர்களின் வீடுகளுக்கு இந்த உதவிகள் வந்து சேரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகை தருவார்களாயின் முதலில் தண்ணீரும் கோப்பியும் வைக்கப்படும் மரபை உஸ்மானிய மக்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த துருக்கியர்களும் முன்னெடுத்து வந்தார்கள். முதலில் தண்ணீரை அருந்தினால் அவர்கள் பகல் உணவுக்காக வந்திருக்கிறார்கள் என்பது அர்த்தமாகும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பகல் உணவு சமைக்கப்படுகின்றது. உணவு தேவை இல்லை என்றால் விருந்தாளிகள் கோப்பியை முதலில் எடுப்பார்கள் என்று உஸ்மானிய வரலாறுகள் கூறுகின்றன. இதே போன்று மற்றொரு சம்பிரதாயத்தை அவர்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். வீடுகளின் கதவுகளில் 2 மணிகள் பொருத்தப்பட்டிருக்கும். பெரிய மணி கூடுதல் சப்தத்தை எழுப்பும், அதாவது வீட்டுக்கு ஒரு ஆண் வந்திருக்கின்றார் என்று வீட்டார் அறிந்து கொள்வார்கள். அவரை வீட்டில் உள்ள ஆண் ஒருவர் வரவேற்பார். சிறிய மணி மென்மையான முறையில் ஒளி எழுப்பும். பெண் ஒருவர் வீட்டுக்கு வந்திருக்கின்றார் என்பது அர்த்தமாகும். உடனே வீட்டில் உள்ள அனைத்து பெண்களும் சென்று அவரை வரவேற்பார் என்று அறிவிக்கப்படுகின்றது. நின்று கொண்டு எவரும் சாப்பிடுவதில்லை என்பது உஸ்மானிய மக்களின் மற்றொரு வழக்காராகும். முதலில் வட்ட வடிவில் அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். வயதில் மூத்தவர் பிஸ்மில்லா என்று சொல்வார். பின்னர் அனைவரும் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். சாப்பிட்டு முடிந்ததும் மூத்த மனிதர் ஒருவர் அங்கிருந்து ஃபாத்திஹா என்று சொல்வார். சாப்பிட்ட அனைவரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதன் பின்னர் அவர்கள் கலைந்து செல்வார்கள் என்பது மற்றொரு மரபாகும். இதே போன்று அயல் வீட்டில் ஜனாசாக்கள் நிகழுமாயின் அந்த குடும்பத்தவர்களுக்காக அயல் வீட்டவர்கள் ஒரு வாரத்திற்காக சமைப்பார்கள். ஜனாசா வீட்டவர்களுக்கு மரியாதை வழங்குவதற்காக ஒரு வாரத்திற்கு அவர்கள் சப்தத்தை உயர்த்தி பேச மாட்டார்கள் என்று உஸ்மானிய வரலாறுகள் கூறுகின்றன. இவ்வாறான மரபுகளை நாங்கள் பேணி பாதுகாப்பதன் மூலமே எமது மரபுகளையும் பாரம்பரிய அடையாளங்களையும் பாதுகாக்க முடியும் என்பது முக்கிய அம்சமாகும். இன்ஷா அல்லாஹ் இலங்கை வாழ் முஸ்லிம்களும் தென்னிந்தியாவில் வாழுகின்ற தமிழ் பேசும் முஸ்லிம்களும் எவ்வாறு தங்களுடைய உரிமைகளையும் அதே போன்று மரபுகளையும் பாதுகாத்து வந்தார்கள் என்பது பற்றி எமது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளின் ஊடாக நாங்கள் ஆராயவிருக்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.